குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மெத்தை வாங்க கோவை ஆர்எஸ்புரம் பகுதியை சார்ந்த விஜய் ட்ரேடர்ஸுக்கு ஒரு விசிட் போனோம். இதோ வீடியோ உங்களுக்காக. கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் அமைந்துள்ள விஜய் ட்ரேடர்ஸ் மெத்தை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ரவி. எனது மூத்த மகன் ஆதித்தனோடு உங்கள் அனைவரும் இந்த வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. விஜய் ட்ரேடர்ஸ் எனும் நிறுவனம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் புரூக்ஃபீல்ட் ரோட்டில் உள்ளது. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் காம்ப்ளெக்ஸில் நாங்கள் டாக்டர் பேக் ஜென்ப்ரோ மேட்ரஸின் அத்தரைஸ்டு டீலர் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் உள்ளது. மேட்ரஸ் என்றால் மெத்தை, மெத்தை என்றால் தூக்கத்தோட தொடர்பு, தூக்கம் என்றால் மருத்துவர்கள் என்ன அறிவுறுக்கிறார்கள், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் சராசரி பர்சன் 8 மணி நேரம் உறங்கும் போது அதுவே அவருக்கு மருந்தாக பயன்படுகிறது என்கிறார்கள். அப்படி என்றால் நாம் வாழ்வில் 1/3 தூக்கத்தில் கழிக்கிறோம். வாழ்வில் 1/3 தூக்கத்தில் கழிக்கும் நுகர்வோர்களுக்கு 100 எத்தனை சதவீதத்தில் பேருக்கு அதை சரியான மெத்தையாக தேர்வு செய்ய தெரிகிறது என்றால் ஆராய்ச்சியின்படி 20% மட்டுமே சரியாக தெரிகிறது. மீது 80% நுகர்வோர்கள் தங்களுக்கான சரியான மெத்தையை தேர்வு செய்ய தெரியவில்லை என்று ஆராய்ச்சிகள் கூறுகிறது. கோயம்புத்தூர்ல நீங்க தான் இதுக்கு டீலரா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? டீலர்ஸ், அத்தரைஸ்டு டீலர்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றவங்க இன்னும் இருக்காங்க, அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இப்ப மத்த மெத்தைகளுக்கும் இந்த டாக்டர் இந்த ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? இந்த டாக்டர் பேக்ஸ் ஜென்ப்ரோ மெத்தைகள் ரெண்டு வேற வேற தானே? டுவல். டாக்டர் பேக் மேட்ரஸ் அதன் கம்போசிஷன் என்பது டுவல் கம்ஃபோர்ட் என்ற காரணங்களை வைத்து செய்யப்படுகிறது. டுவல் கம்ஃபோர்ட் மேட்ரஸாக தயார் செய்கிறோம். அது அப்படின்னா என்ன சார், எங்களுக்கு ஏதாவது காமிக்க முடியும்? டுவல் கம்ஃபோர்ட் என்றால் நமது முன்னோர்கள் சராசரியாக பாய் விரித்து தரையில் படுத்து உறங்குவார்கள். அப்படி என்றால் நம்மளுடைய ஸ்பைனல் பொசிஷன் சரியாக தரையில் படுத்து உறங்குவதற்கு அலைன்மெண்டாக தான் இருக்கும். ஆனால் முதுத்தண்டு. ஆனால் காலப்போக்கில் லக்ஸரி லைஃபில் அப்படி சாத்தியமில்லை. அப்படி எனும்போது எல்லா மனிதர்களும் இன்றைய லக்ஸரி வாழ்க்கையில் வாழும் மனிதர்களுக்கு இதை நாம் 5 பேஸாக எடுத்துக்கொண்டு இதன் டாப் லேயரில் 2 இன்ச் வரை சாஃப்ட் போர்ஷன் என்றால் அது நல்ல இது ரா மெட்டீரியல் என்பது நேச்சுரல் லேட்டக்ஸ் அல்லது இது மெத்தையோட மினியேச்சர்ஸ். இதுதான், அவ்வளவுதான். இது இந்த லேயர்ஸில் இது 5 பேஸாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இந்த 5 பேஸின் டாப் லேயராக நேச்சுரல் லேட்டக்ஸ் ரா மெட்டீரியல் தான் நாங்கள் முதன்மையாக பரிந்துரைக்கிறோம். டாக்டர் பேக் மேட்ரஸோட இது 5 பேஸில் ஒரு டாப் லேயர் நேச்சுரல் லேட்டக்ஸ். இதே லேயர்களில் நாங்கள் மெமரி ஃபோம் லேயர்களும் பயன்படுத்துகிறோம். மெமரி ஃபோம் அது ஒரு சாஃப்டான ஃபோம். இந்த 2 சாஃப்டான ஃபோமை, அதாவது நேச்சுரல் லேட்டக்ஸ் அல்லது மெமரி ஃபோம் டாப்பை பயன்படுத்துவது இது 175% நுகர்வோர்களுக்கு சரியாக இருக்கும். ஆராய்ச்சிப்படி 125 பேருக்கு பேக் பெயின் இருக்கும். அப்போ பேக் பெயின் இல்லாத நுகர்வோர்களுக்கு இந்த பகுதியும், அவர்களுக்கு பேக் பெயின் வரும்போது 5 ஷேடான இந்த பக்கம் நமது உடம்புக்கு தேவையான சிறிய சாஃப்ட் திருப்பிக்கலாம், ஃபிளிப் செய்யலாம் இதை. அதனால்தான் இது டுவல் கம்ஃபோர்ட் என்று சொல்கிறோம். ஒருவேளை இந்த மெத்தை ஆனது, நான் காமிக்கும் இந்த மினியேச்சர்ஸ் மெத்தையானது 10 வருட வாரண்டி, ஒருவர் பயன்படுத்தி 5 வருடம் பயன்படுத்திய பின் அவருக்கு பேக் பெயின் வந்தால் அவர் ஃபிளிப் செய்து இந்த பகுதியை தேர்வு செய்துக்கலாம். எதுவுமே இல்லை, அவருக்கு உறங்கும் போது வலி வரும். அந்த வலியை அவர்கள் உணரும் போது தானாகவே திருப்பி படுத்துக் கொள்ளலாம். அவ்வளவுதான். எல்லா மனிதர்களும் டோட்டலாக ஒன்று இந்த சைடு அவங்களுக்கு கம்ஃபர்டாக இருக்கும், வலி இருந்தால் இந்த சைடு, இந்த 2 தான். இந்த மெத்தை உபயோகித்த பின்னும் பேக் பெயின் இருக்கு என்றால் அதுக்கு ஆர்த்தோபெடிக்ஸ் டாக்டர்ஸ் மட்டுமே சொல்யூஷன். நீங்க டாக்டர் அந்த சொல்லிட்டீங்க, டாக்டர் பேக் பத்தி சொல்லிட்டீங்க. இப்ப ஜென்ப்ரோன்னு இன்னொன்னு பண்றீங்களா? ஆமா, அந்த மெத்தையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஜென்ப்ரோ மேட்ரஸ் என்றது அதோட கம்போசிஷன். ஜென்ப்ரோ மட்டும்தான் நம்ம உலகின் நம்பர் 1 PMTT டெக்னாலஜி என்று சொல்கிறார்கள். PMTT என்றால் நியூமேட்டிக் மைக்ரோ தெர்மிக் டெக்னாலஜி என்று சொல்கிறார்கள். அதை தமிழ்ல நியூமேட்டிக் மெமரி ஃபோம் என்பது லோ ஏர் ஃப்ளோ கொண்ட மெமரி ஃபோம்.
இதோட ஃபேப்ரிக் என்பது தெர்மிக் பிசிஎம் ஃபேப்ரிக் என்கிறோம். தெர்மிக் பிசிஎம் என்றால் ஃபேஸ் சேஞ்ச் மெட்டீரியல்ஸ். இதனால் இது எக்ஸஸ் ஹீட்டை உடனடியாக கீழ்த்தளத்திற்கு கொண்டு செல்கிறது, அல்லது ஓவர் கூலா இருந்தாலும் கீழ்த்தளத்துக்கு கொண்டு சென்றுவிடும். இது இப்ப 2 மெத்தைகளை பத்தி சொன்னீங்க மக்களுக்கு புரியுற மாதிரி. இந்த 2 மெத்தைக்கும் என்ன சார் வித்தியாசம்? முதல்ல நாங்க 1982 இருந்து டாக்டர் பேக் மேட்ரஸ் மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கோம். 1982 இருந்து. இது ஒன்லி ஆர்த்தோபெட்டிக் ரிலேட்டட், அதாவது நாங்க டுவல் கம்ஃபர்ட் கான்செப்ட்ல தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால மற்ற யூசர்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு பொதுவாக ரொம்ப ஸ்ப்ரிங் வேணும், இல்லை சீப்பராக வேணும் அப்படின்னா நாங்கள் எக்கனாமி மாடலும் டாக்டர் பேக்கில் ரெடி பண்ணலை, அண்டு ரொம்ப ஸ்ப்ரிங் குஷனும் நாங்கள் ரெடி பண்ணலை. ஏன்னா அது பொதுவான இந்த நான் சொன்ன இந்த டுவல் கம்ஃபர்ட்டுக்கு எகென்ஸ்ட் அது. ஸோ ஆனால் இன்னைய காலகட்டங்களுக்கு அப்படி கன்சியூமருக்கு வேரியஸ் விருப்பங்கள் இருக்கிறதுனால நாங்கள் ஜென் ப்ரோ அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்திருக்கோம். நான் உட்காந்துருக்க பெட் கூட இது புள்ளி 8 inch திக்னஸ் உள்ள பாக்கெட் கம்ஃபர்ட் மாடல். ஆமாம், ஜென் ப்ரோ. ஸோ இதில் கம்ப்ளீட்டாக உள்ளார பாக்கெட் ஸ்ப்ரிங் இருக்கு, 8 inch திக்னஸ் வித் டாப் லேயரில் உங்களுக்கு மெமரி ஃபோம் 1 inch லேயரோட இருக்கிறதுனால நல்ல குஷனாக இருக்கும் உங்களுக்கு. இது இளைஞர்களுக்கானது. அதே போல இது இளைஞர்களுக்கானது. அது வந்து பேக் பெயின் இல்லாதவர்கள் மட்டும்தான் இதை பயன்படுத்த வேண்டும். ஜென் ப்ரோ என்று இல்லை, ஸ்ப்ரிங் எந்த ஒரு ஸ்ப்ரிங்கும் பேக் பெயின் இல்லாதவர்களுக்காக இது இந்த ஜென் ப்ரோ. ஜென் ப்ரோ. பேக் பெயின் இருந்தா டாக்டர் பேக் உடைய அந்த டுவல் கம்ஃபர்ட் கம்போசிஷன் மட்டுமே பயன்படுத்தலாம். இந்த ரெண்டுல எது சார் ரேட் அதிகம்? டாக்டர் பேக் தான் விலை அதிகமாக இருக்கும். ஏன்னா அதோட கம்ப்ரஸ்டு டெக்னாலஜினால டபுள் லேயர் இருக்கும். இப்போ அந்த மாடலை நீங்க பார்க்கும்போது அதுல காயர் இருந்துச்சு, அந்த 1 inch காயருக்காக நீங்க 6 inch காயரை கம்ப்ரஸ் பண்ணி கொண்டாடணும். ஸோ அதனால அதோட ரேட் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்து ஜென் ப்ரோவோட இது 75க்கு 60 குவீன் சைஸ் என்று சொல்லுவோம். அதெல்லாம் 28,000 இருக்க மார்க்கெட். 28,000. இது சின்ன பெட் குவீன் சைஸ் என்று சொல்லுவோம். டபுள் செட் அதான் குவீன் சைஸ் 5 அடி, அது 27,000. இல்ல சார், நான் கேக்குறது என்னன்னா, இப்ப நீங்க போடுற பெட்ல ஒருத்தர் தான் படுக்க முடியும். ஒருத்தர் தான் படுக்க முடியும். 2 பேருக்குன்னா இப்ப எவ்வளவு ரேட் வரும்? அதுதான் 28,000. 2 பேருக்கு நான் குவீன் சைஸ் என்று சொல்லுவாங்க. அத 5 அடி 2 பேர் சேர்ந்து இருந்தா அந்த சைஸ் பொதுவாக அதான் வாங்குவாங்க. சோ அது 28,000. 28,000. டாக்டர் பேக்ல வந்து டபுள் இது வாங்குனா அது எவ்வளவு ரேட் வரும்? அது கூட வரும். இதெல்லாம் 5 அடி பெட் நீங்க அந்த மாடல்ல போனா 53,000 ரூபாய் வரும். 2 பேர் படுக்கிறது. 2 பேர் படுக்கிறது. இப்ப நான் முதல்ல காமிச்ச லேயர்ஸ். இப்போ என் முன்னாடி இருக்க இந்த லேயர்ஸ் கிட்டத்தட்ட போனீங்கன்னா 5 அடியா. இது லக்ஸரி போண்டுன்னு சொல்லுவாங்க. இது டாப் லேயர் மெமரி ஃபோம். அடுத்து இன்னொன்னு மெமரி ஃபோம் இல்ல மெமரி ஃபோம் என்று மெமரி பண்ணி வச்சுக்கோம். கிட்ட எடுத்தீங்கன்னா அதோட ஷேப் அதை ரிமெம்பர் பண்ணிட்டு திரும்பி அதே எடுத்துக்கோம் கொஞ்ச நேரம் வரைக்கும். அந்த மெமரி ஞாபகம் இல்ல ஷேப் ஆகி இது குத்தியாச்சு எடுத்ததும் மெல்ல தான் வரும். நார்மலா அந்த பொசிஷனுக்கு வந்துருது. நார்மலா அந்த பொசிஷனுக்கு மெல்ல மெல்ல அந்தது வருமா? இன்னொன்னு ஜென் ப்ரோ வருமா? ஜென் ப்ரோ வரும். மெமரி ஃபோம் மேல டாப் லேயர் யூஸ் பண்ணா அதுலயும் வரும். அதுல பண்ணுங்க சார் பார்க்கலாம். யாராவது ஒர்க் பண்ணுங்க. இதுவும் டாப் லேயர் மெமரி ஃபோம் தான். சோ மெல்ல மெல்ல தான் ரிலீஸ் ஆகும். எப்படி சார் இதெல்லாம் குழந்தைங்க வச்சு விளையாடுறதுக்காக எப்படி சார் இந்த விஷயம் கொண்டு வந்து? இது சாஃப்டாக இருக்க வேண்டும். இளைஞர்கள் அதுக்காக கொண்டாந்துருக்கோம். அதாவது டாப் லேயர் சாஃப்டாக இருக்கணும். இந்த மாடல்ல அந்த மாதிரி இல்லை. இந்த மாடல்ல 2 பக்கமுமே உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். ஆமா, சாஃப்டாக இருக்கும். பட் டாக்டர் பேக்ஸுடைய டுவல் கம்ஃபர்ட்ல ஒரு சைடு சாஃப்டாக இருக்கும், ஒரு சைடு கொஞ்சம் ஃபயமாக இருக்கும். பட் ஸ்கின்னுக்கான தேவையான சாஃப்ட்னஸ் இருக்கும் தான் ரெண்டுமே. ஆமா, இப்ப இதுல இந்த சைடு அதிகமாக சாஃப்ட்னஸ் ஆக இருக்கும். பட் இது ஹார்ட் ஃபைம் பேஸ், இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சரி, இப்ப அந்த அப்படியே உங்க ரைட்ல பாத்தீங்கன்னா அங்க பாருங்க சார், அதுவும் சேர்ந்து தானே கொடுப்பீங்க? பில்லோ. எஸ் சார். மேல இது பெட், இது டெமோ காட். ஒன்லி மெத்தை தனி, காட்டு தனி. இல்ல அது சேர்த்து பிரைஸ் வருமா? தனி இல்ல, அது தனி பிரைஸ். அது டெமோ காட் சொல்றோம் நாங்க. மெத்தைக்கான பிரைஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கோம். அதுல சராசரியாக நாம டாப் லேயர் தான் யூஸ் பண்ணோம். இது பேக் பெயின் வர்றதுக்கு முன்னாடி எப்போதுமே நீங்க யூஸ் பண்ணிட்டு டெய்லி யூசஸ் லக்ஸரிக்காக
எப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க காலங்களில் இது 8 வருஷம் வாரண்டி. சப்போஸ் நீங்க வாங்கி 4 வருஷம் பேக் பெயின் வரும்போது அதை நீங்க இதை திருப்பி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்ப இது ஃபைம் சைடு, அது சாஃப்ட் சைடு, இது ஃபைம் சைடு, ஹார்டான சைடு. கூட கொஞ்சம் கேட்கும், வலிக்காது. வலிக்காது, அவ்வளவுதான். இந்த ரெண்டுல ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய வலி அரெஸ்ட் ஆகும். ஹீட்டையும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஹீட்டையும் ரெடியூஸ் பண்ணும். ஏன்னா இதுல இந்த நீங்க இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கிறதுல வந்து டாப் லேயர் நேச்சுரல் லேட்டக்ஸ். நேச்சுரல் லேட்டக்ஸ் அதாவது ரப்பர் பாலால, ஒரிஜினல் ரப்பர் பாலாலானது. சிந்தட்டிக்ஸ் லேட்டக்ஸ் இல்லை. இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லாம் சிந்தட்டிக்ஸ் லேட்டக்ஸ் வித்துட்டு இருக்காங்க. அது எல்லாம் இது நேச்சுரல் லேட்டக்ஸ். ஸோ இந்த லேட்டக்ஸுடைய குணமே பாடி ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்க எங்க இருந்து இந்த மெத்தையெல்லாம் வாங்குறீங்க? இந்த மெத்தை வந்து பியாரலால் ஃபோம்ஸ் லிமிடெட்னு கஞ்சிக்கோட்ல இருக்காங்க. அவங்க தான் அந்த 5 ஸ்டேட்டுக்கு, தமிழ்நாடு நம்ம சவுத் ஸ்டேட்டுக்கு இந்த மேட்ரஸை மேனுஃபேக்சர் பண்றாங்க. அவங்க தான் உங்களுக்கு ஆமா டெலிவரி கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா 5 ஸ்டேட்டுக்கும் கஞ்சிக்கோட் வாளையார்லேருந்து தான் போயிட்டு இருக்கும் மெட்டீரியல்ஸ். ஸ்பெஷல் டைப் ஆஃப் பில்லோஸ் இருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது கண்டூர் ஷேப்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஷேப்ல இருக்கும். இதோட ஹைட்டும் கொஞ்சம் வேற மாதிரியே இருக்கும். இது கொஞ்சம் லைக் 4 இன்ச் இருக்குன்னா இது வந்து ஒரு 6 இன்ச் இருக்கும். இது எதுக்காகனா, நம்ம வந்து படுக்கும் போது நம்ம நெக்குக்கு சப்போர்ட் கொடுத்து நம்மளோட ஹெட்டுக்கு வந்து இது ஒரு பேஸ் மாதிரி நம்மளுக்குள்ள கீழே இறங்கி இருக்கும். மெத்த வாங்கினா அதை ஃப்ரீயா கொடுப்பீங்க? கண்டிப்பா. நம்ம எல்லா மேட்ரஸ்க்கும் ஒரு 2 பில்லோஸ் ஃப்ரீயா கொடுத்துருவோம். ஃப்ரீயா அதோட ரேஞ்சை பொறுத்து எலைட் ரேஞ்ச், பிரீமியம் ரேஞ்சுக்கு பில்லோஸ் மாறுபடும். இதோட ஸ்பெஷாலிட்டி இன்னொன்னு என்னன்னா, இது மெமரி ஃபோம். ஸோ நீங்க அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் பேக் வந்துடும். ஃபுல்லா சாஃப்டா இருக்கிறதுக்காக நீங்க படுத்தீங்கனாலே கொஞ்சம் லைட்டா உள்ள சிங்க் ஆவீங்க. சிங்க் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதோட ரிலீஃப் ஆகும். இன்னொரு பில்லோ இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இது வந்து நார்மல் பீப்புள்ஸ்க்காக. நெக் பெயின் இருக்கவங்க அதை யூஸ் பண்ணணும். இது வந்து நெக் பெயின் இல்லாதவங்களுக்கு இது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இதுவும் மெமரி ஃபோம் பில்லோ தான். பிளஸ் இதுல வந்து ஒரு ஜெல் பீட்ஸ் போட்டிருக்கனால இது இன்னும் கூலிங் எஃபெக்ட் தரும். பிளஸ் இதோட ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா நிறைய இதுல ஹோல்ஸ் இருக்கனால ஏர் ஃப்ளோ அதிகமா இருந்து உங்களுக்கு கூலிங்கும் அதிகமா, இதை விட அதுல கூலிங் அதிகமா இருக்கும். ரெண்டுமே கூலிங் இருக்கும். இது அதிகமான சர்ஃபேஸ் ஏரியா இருக்கனால உங்களுக்கு அதிகமான கூலிங் தரும். தேங்க்யூ சார். இது ஹாஸ்டல் பெட்ஸ். இது ஈகோ போன்னு சொல்ற சின்ன மாடல். ஸ்பாஞ்ச் அண்ட் காயர் சார். பாட்டம் சைடு காயர். இது டாப் லேயர் ஸ்பாஞ்ச் வித் நீட்டட் ஃபேப்ரிக். ஃபோம் சூப்பர் சாஃப்ட். அதுல குவாலிட்டி வைஸ் இருக்குது. கம்ஃபர்ட், ஈவென்ட், கமர்ஷியல். எஸ் சார். அதாவது பிரீமியம் அண்ட் சூப்பர் சாஃப்ட் ஃபோம் தான் யூஸ் பண்றோம் இதுல. ஸோ கமர்ஷியல் ஃபோம், ஈவென்ட் ஃபோம், கமர்ஷியல் ஃபோம் நம்ம சோஃபால யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு அடுத்த வெர்ஷன் தான் ப்ரீமியம் ஃபோம். அதுக்கு அடுத்தது சூப்பர் சாஃப்டி. அதுதான் நாங்கள் யூஸ் பண்றோம் டாப் லேயராக.